வணக்கம். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜோட டிசி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போதே லோகினா என்னன்னா பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல தான் இந்த படம் எப்படியாச்சும் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ட்ரைலர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் டேரக்ஷன்லேயே தலைமை மாஸ் பண்ணுவாரு. அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் வச்சு ஆக்ஷன் படத்துல வந்து நடிக்கிறாரு அப்படின்றப்போ முதல் முறையா ஹீரோவா களமிறங்கும் போதே மாசான ஒரு ஹீரோவா தான் இன்ட்ரோ கொடுத்திருக்காரு. படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள் இருக்கார்ல, சோ அவரோட இந்த கேங்ஸ்டர் கூட்டத்துல நம்ம லோகேஷ் கனகராஜும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இவங்க வந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாம் திருடி அதை வந்து விக்கிற மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஆரம்பிச்சு 2 நான் லீனியர்ல சில விஷயங்கள் காட்டுறாங்க. ஒரு சைடு வந்து போலீஸோட வெப்பனையே நம்ம கேங்ஸ்டர் கூட்டம் வந்து அடிச்சிருது. முக்கியமா போலீஸ் எல்லாம் அடிச்சு போட்டு தூக்கிடுறாங்க. இன்னொரு சைடு ஒரு ஃபேமிலியா அழியிற காரணமா ஒரு போலீஸ் தான் வந்து இருக்காரு. சோ அந்த போலீஸை நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து கொண்டுறாரு. இதுக்கப்புறம் போலீஸோட வெப்பனையே திருடினால இந்த கேங்ஸ்டர் கூட்டத்தை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் மொத்தமா வந்து இவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ்காரரை வந்து கொண்டாங்களே இந்த சைடு. சோ இவங்களுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? போலீஸ் கிட்ட இவங்க மாட்டினாங்களா இல்லையா? இந்த போலீஸ் வந்து எதனால இந்த ஃபேமிலியே இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துல வந்து நிறைய எமோஷனலான சீன்ஸா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், சோ எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு மசாலாவா நம்ம அருண் மாதேஸ்வரன் கொடுத்திருக்காரு. முக்கியமா வந்து தலைவர் செலக்ட் பண்ண கேரக்டர்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா படத்தோட காஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம தலைவாசல் விஜய் அவர்களா இருக்கட்டும், நம்ம லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சஞ்சனா, வாமிகா கபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முக்கியமான கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க. என்னதான் கேங்ஸ்டர் படமா இருந்தாலும் இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து படத்துல ரொம்ப முக்கியம் இல்ல. சோ அப்படி ஒரு 2 கேரக்டர், ஆனா 2 பேத்தோட கேரக்டருமே வேற வேற மாதிரி. இந்த சைட் சஞ்சனா வந்து ஒரு கியூட்டான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. சோ இந்த படத்துல வந்து ஒரு சிங்கரா தான் இருக்காங்க. லோகேஷ் அண்ட் சஞ்சனா இவங்க 2 பேத்துக்கும் லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு நடுவுல இந்த போலீஸ்னால சில பிரச்சனைகளும் நடக்குது. ஸோ சஞ்சனா என்ன ஆனாங்க அப்படின்றதே வந்து இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பிகாஸ் சொன்னா ஸ்பாய்லர் அலர்ட் ஆயிடும். இன்னொரு சைடு நம்ம வாமிகா கபி வந்து இந்த படத்துல ப்ராஸ்டியூட்டா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள காப்பாத்துறதுக்கும் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் போராடிட்டு இருக்காரு. அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன கனெக்ஷன், எப்படி மீட் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்குள்ள இந்த லவ் ட்ராக் எப்படி போயிட்டு இருக்கு, அவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை இந்த படத்துல ரொம்ப அழகா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா படத்தோட மெயினான கான்செப்டே இந்த கேங்ஸ்டர் கூட்டத்தை அந்த போலீஸ் வந்து பிடிக்கணும். அதே மாதிரி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி பார்ப்போம்னா இந்த கேங்ஸ்டர் கூட்டம் அப்படின்னா வந்து கண்டிப்பா கெட்டவங்க, மக்களுக்கு கெட்டது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவியில இருக்கவங்க இருக்காங்களா, போலீஸா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாச்சும் பணம் காசு இருந்தா அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி மோஸ்ட்லி வந்து எப்படி நாங்க வெளியில காட்டுறாங்களோ அவங்கள வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா இந்த சைடு இந்த கேங்ஸ்டர் கூட்டமா இருந்தாலுமே இவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும். ஒருத்தவங்க தப்பு பண்ணா அது போலீஸா இருந்தாலும் நான் தட்டி கேட்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப குட் கேரக்டர்ல குட் சோல்ல தான் இந்த மொத்த கூட்டமும் இருக்கு. இந்த சைடு போலீஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா அவங்க தான் ஆக்சுவலி அந்த மக்களை இருந்து காப்பாற்றணும், அவங்களுக்காக எல்லா விஷயங்களும் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து மெயினான வில்லன்ஸே இந்த போலீஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒருத்தவங்க பாக்குற பார்வை வச்சு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டயலாக்ஸ் மூலமா ரொம்ப அழகா வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ படம் முடியிறப்ப உங்களுக்குமே அந்த டவுட் வந்து இருக்கும். பிகாஸ் 2 சைடும் காட்டினாலும் நமக்கே பாக்குறப்ப தெரியும் இவனுங்க நல்லவனுங்களாச்சு, இவனுங்க தான் எல்லாமே பண்றானுங்க அப்படின்ற மாதிரி வந்து என்னதான் வயலன்ஸ் அதே மாதிரி இந்த வெட்டுறது குத்துறது அப்படின்னு இருந்தாலுமே வந்து எந்த இடங்களையுமே ஏன் இந்த அளவுக்கு வன்முறை அப்படின்ற மாதிரி தோணவே இல்லை. பிகாஸ் போக போக பாத்தீங்கன்னா இவங்க சொல்ல வர விஷயங்கள் ரொம்ப உண்மை, அதே மாதிரி இவங்க பண்ற விஷயங்களும் நியாயமா பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே ஏத்துக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் வந்து அந்த வாய்ஸ் ஓவர்ல ஸ்டார்ட் ஆனாலும் நான் லீனியர்ல காமிச்சிருந்தாலும் வந்து இந்த பாக்குற பார்வை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மெசேஜை ரொம்ப அழகா திணிக்காம அருண் மாதேஸ்வரன் எப்படி சொல்லணுமோ அந்த கேங்ஸ்டர் இடத்துல இருந்தும் சரி, அந்த போலீஸோட இடத்துல இருந்தும் சரி. ஏன்னா போலீஸ்ல எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, எல்லாரும் வந்து கெட்டவங்களும் கிடையாது. அவங்களுக்குன்னு இந்த ஃபேமிலி ஃபீலிங்ஸ்ல இருந்து வந்து சில பேர் இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி முக்கியமா அவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போலீஸ் வேலைகள் அப்படின்றப்போ வந்து நிறைய பேர் கெட்டது செஞ்சா கூட இருக்க நல்லவங்களும் அதனால பாதிக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் தான் வந்து படம் ஃபுல்லாவே நிறைய டைலாக்ஸ் மூலமா நம்ம லோகேஷ் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ், சஞ்சனா அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கக்கூடிய வயலன்ஸா இருக்கட்டும், போலீஸ்ட மாட்டாங்க தப்பிக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஹைப் வந்து ஏத்திட்டே தான் இருந்தாங்க. முக்கியமா சஞ்சனாவோட கேரக்டர் வந்து ரொம்ப கியூட்டான ஒரு கேரக்டர் தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே வந்து படம் ஃபுல்லா அவங்க டிராவல் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அண்ட் லோகேஷ் அண்ட் சஞ்சனா அவங்க பேசிக்கிற விதங்களா இருக்கட்டும், ஸோ அதுல இருந்தும் கண்டிப்பா நிறைய பேர் வந்து இந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்த்து ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரியாலிட்டியா ரொம்ப அழகா அவங்களோட கான்வர்சேஷனை ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. இன்டர்மிஷனே வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டா தான் வந்து முடிச்சிருந்தாங்க. அதுவும் லோகேஷ் கனகராஜ் ஒவ்வொரு ஃப்ரேம்ல பாக்குறப்போ இந்த மனுஷனாடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அடிச்சு தூள் பண்ணியிருக்காருங்க. டேரக்டரா ஒருத்தர் இருந்து திரும்பி ஒரு ஆக்டரா இறங்குறாரு. அவரோட ஜர்னர் அவர் கையில கொடுத்தா அவர் அடிச்சுக்க வர யாருமே கிடையாது. இதுக்கப்புறம் கேங்ஸ்டர் படங்கள்ல லோகேஷ் தான்ப்பா அப்படின்னு நம்ம எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ற விதத்துல தான் இதுல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே தரமா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் அப்படின்றப்ப வந்து வாமிகா கபி கேரக்டர் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க வந்து இந்த சந்திரா அப்படின்னு பேர் வச்சாலே ஒரு மாதிரி கெத்தான கேரக்டரா தான் இருக்கும் போல. அந்த சந்திரான்ற பேருக்கு வந்து எப்பயுமே ஒரு மவுஸ் இருக்கும்ல. ஸோ ஆல்ரெடி நம்ம வடச்சென்னையில பார்த்திருப்போம். அதே ஒரு கெத்தான ஒரு கேரக்டர், ஒரு பொண்ணுனா இந்த அளவுக்கு போல்டா
போல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு ப்ராஸ்டியூட்டா இருந்தாலும் இந்த உலகமே அவங்கள வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணாலும் அவங்க மனசுக்கு அவங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சுனா எந்த எல்லைக்கு வேணா போவாங்க, அவங்க உயிரை பணையம் வச்சு கூட காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரியும், இவங்க ப்ராஸ்டியூட் அப்படின்னாலும் இங்க இருக்க எல்லாருமே அவங்கள தப்பா தான் பாக்குறாங்க. ஆனா லோகேஷ் எந்த ஒரு பார்வையில அவங்கள பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுற விதங்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு. பிகாஸ் அந்த 2 ஃபீமேல் கேரக்டருமே எனக்கு இந்த படத்துல ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம வாமிகா கபியோட ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், ஸோ லோகேஷுக்கு இவங்க தான்ப்பா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கெமிஸ்ட்ரியே ஒரு மாதிரி செம்ம மாசா கொடுத்திருந்தாங்க. டோட்டலாவே படம் ஃபுல்லா என்னடா வயலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த இடங்களையும் ஃபீல் பண்ண வைக்காம, ஸோ ஒவ்வொரு இடங்களையும் வந்து இன்னொரு படத்தோட ஹீரோவான நம்ம அனிருத் அவர்கள் அனி சீரியஸா வந்து இந்த மனுஷனை என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஏன்னா ஒரு படத்த வந்து சரி என்னடா இது ஒரே வன்முறையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, பேக்கிரவுண்ட் மியூசிக் மூலமா நம்ம வந்து தியேட்டர்ல டான்ஸ் பண்ணி தான் ஆட முடியாது. ஏன்னா அந்த ஒரு மியூசிக் இப்போ வரைக்கும் என் தலையில லூப் மோட்ல ஓடிட்டே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இம்பாக்ட் குறையவே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடும் போல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான சாங்ஸா இருக்கட்டும், பேக்கிரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், நம்ம லோகேஷ் கனகராஜோட மாஸான அந்த சீன், நம்ம அனிருத்தோட பிளாஸ்டான அந்த சாங் அப்படின்னு சொல்லி அந்த காம்பினேஷனே வேற லெவல்ல இருந்துச்சு. சீரியஸ்லி இந்த படம் பத்தி இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இனிமே எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறையல. மியூசிக்கா இருக்கட்டும், படத்தோட சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், நடிச்ச காஸ்டிங் எல்லாருமே இருக்கட்டும், ஸோ டோட்டலாவே டெக்னிக்கல் வைஸும் சரி, படத்தோட அந்த கதையும் சரி ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா லோகேஷ் கனகராஜுக்கு இது ஒரு புதுவிதமான ஒரு திருப்பம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவர் வந்து டைரக்ஷன் போறாரோ இல்லையோ, ஆனா வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் ஃபேன் கிளப் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இப்போ எல்லாரும் வந்து சுத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த படத்தை மறக்காம தியேட்டர்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் தியேட்டர்ல இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரிவ்யூவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் கிட்ட சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.